வணக்கம் நேயர்களே. 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. பல அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அறிவிப்புகள் நமக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்திலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் பட்டய கணக்காளர் திரு அபிஷேக் முரளி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். நான் முதல்ல வெங்கடேஷ் சார்ட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான அம்சமா என்ன விஷயம் தோணுது? ஒரு இந்தியா அடுத்த ஓராண்டு அல்லது சில ஆண்டுகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் என்னவென்பதை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை நமது அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த தொலைநோக்கு பார்வையினுடைய அதை சந்திப்பதற்கான ஒரு மாற்று வழிகள் என்ன என்பதை மிக முக்கியமாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பட்ஜெட் வடிவமைப்பு செய்யப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். உதாரணமாக ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் பல நாடுகள் மீது இந்த வரி விதிப்பை செய்து வருகிறார். அப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கலை நாம் ஒருவேளை எதிர்கொள்ளலாம். என்னென்னா, நம்முடைய ஏற்றுமதிகளுக்கும் ஒரு விதமான வரி விதிப்பு கூடுதலாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த விதமான ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இது நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஏன்னா நம்முடைய பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவுக்கும் இதர நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒருவேளை அதனால் நமக்கு ஒரு விதமான தேக்கம் ஏற்பட்டு விடலாம் அல்லது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒன்று பொதுவாக எல்லார் மனதிலும் இருக்கிறது. 1. 2, கடந்த ஓராண்டாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய அர்பன், அதாவது நகரவாழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கன்சம்ஷன் சொல்லக்கூடிய நுகர்வு படிப்படியாக சரிந்து வருகிறது என்ற ஒரு தோற்றம் ஒன்று தொடர்ச்சியாக இங்கே எழுப்பப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும், எதிர்காலத்தை மேலும் சிறப்படுத்த வேண்டும் என்றால் உள்நாட்டு கன்சம்ஷன், உள்நாட்டு நுகர்வை நாம் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. 1. 2, அப்படி மேலும் அந்த நுகர்வை அதிகப்படுத்துவதன் வாயிலாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியையும் இங்கே இருக்க வேலைவாய்ப்புகளையும் மேலும் அதிகப்படுத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பட்ஜெட் என்ன செய்திருக்கிறது என்றால், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் கையில் அதிகமான பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. நடுத்தர மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் அல்லது பெருந்தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், எல்லா தரப்பினரிடமும் ஒரு நிதி ஒரு புழக்கத்தை, சரளமான நிதி புழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியை இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு மிக முக்கியமான செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது மக்கள் கையில் கூடுதலான ரூபாயை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்த ரூபாயை சேர்ப்பதன் வாயிலாக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுழற்சியையும் வளர்ச்சியையும் அதன் மூலமாக எதிர்காலத்திற்கான ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் இந்த பட்ஜெட் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்குது. சரி, இந்த நேரத்தில் அபிஷேக் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெரிய சீர்திருத்தம், ஏன்னா தொடர்ந்து சீர்திருத்தங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். விதிமுறைகளை தளர்த்துதல் பற்றி நிறைய விஷயங்கள் முன்னாடி நம்ம பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே அதை தான் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்ததை பார்த்தோம். ஸோ பெரிய சீர்திருத்தமாக இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் அப்படி நீங்கள் அதை யோசிக்கிறீங்க? மேஜராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் தாங்க. இந்த 12 lakhsக்கு டேக்ஸ் தேவையில்லை என்று ரிபேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டுக்கு வருமானம் 12 லட்சம் இருந்தால் வருமான வரி அவர்களுக்கு இல்லை. இது என்பது எவ்வளோ பெரிய மைல் ஸ்டோன் இது. ஏன்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தேன், சரி நம்ம 50,000 எவ்ரி இயர் 2014 50,000 கொடுக்குறாங்க கணக்கு போட்டிங்கன்னா, அது போட்டால் கூட ஒரு 8,50,000 தான் வருது. நம்ம வைல்டஸ்ட் ட்ரீம்ஸில் சொன்னிங்கன்னா ஒரு 8.5 9 lakhs வரும் தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு மேலே இருக்காதுங்க. மேபி 10 lakhs. அது 10 lakhs அவ்வளோ கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருந்ததுங்க. 12 lakhs என்பது ஒரு டேக்ஸ் ரிபேட்டாக எடுத்துகிட்டு வருது. இட்ஸ் அ ஹியூஜ் மேஜர் சேஞ்ச். அது மிடில் கிளாஸ்க்கு ஓரியன்ட் பட்ஜெட். இது ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு கையில் எப்படி பணம் கொடுக்கறது. இப்போது ஏர்லியர் பட்ஜெட்ஸ்லாம் கார்ப்பரேட்ஸு, கம்பெனிஸு, ஃபர்ம்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு நிறைய பெனிஃபிட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது 33% இருக்கிற டேக்ஸை 15% பண்ணினாங்க. 33% இருக்கிற டேக்ஸ் சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு 22% பண்ணாங்க. ஸ்மாலர் கம்பெனிஸ்க்கு 25% பண்ணினாங்க. இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் பண்ணி ஒரு எக்கானமியை கிரியேட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபீலிங் என்ன இருந்ததுன்னா, எங்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரேடியாக ஒரே ஷார்ட்டாக
12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை என்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துனது பெரிய பெனிஃபிட்டுங்க. அண்ட் டெஃபினட்டாக இதனால ஸ்பெண்டிங்கும் கண்டிப்பாக அதிகமாகும். இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் என்று 2 ரெஜிம் இருக்குது. அது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எல்லாமே ஏடிசி, எல்ஐசி எடுக்கணுங்க, பிபிஎஃப் போடணும், ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கணும், அல்லது ஹெல்த் கேர். அது முதலீடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து நுகர்வு அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ இதில் எது நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும்? ஏன்னா முன்னாடிலாம் நம்ம ஏடிசி எல்லாம் பற்றி பேசும்பொழுது இது வந்து முதலீடு, நமக்கு ஏதாவது ஒரு சேமிப்பு, அதனால் இது ஒரு மறைமுகமாக நம்ம வந்து பணம் கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம். அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகுது, கடன் கொடுக்க உதவுது. இப்படியெல்லாம் நம்ம எக்கானமியை பற்றி பேசும்போது பேசுவோம். பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது கொண்டு போய் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பணத்தை கொடுக்குறோம் செலவு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நேரத்தில் இது வந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது வெறும் நுகர்வு சார்ந்த ஒரு வளர்ச்சி மட்டும் இருக்குமா, இல்லை உண்மையிலேயே அதை விட இது பெரிய வளர்ச்சியை கொண்டு வருமா? எது பெட்டர் அப்படிங்கிறது இன்னுமுமே ஒரு விவாதத்திற்குரியதாக தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை. கண்டிப்பாக இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஒன்று வந்து பொருளாதாரம் க்ரோ பண்ணும். இந்தியா என்பது ஒரு 2047 ஒரு டெவலப்டு எக்கானமி ஆகணும்னா அது வந்து ஒரு சேவிங் எக்கானமியாக இருந்தால் பண்ண முடியாதுங்க. ஸ்பெண்டிங், கன்சம்ஷன் எக்கானமி, நுகர்வு எக்கானமியாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு க்ரோ பண்ண முடியும். இப்போ யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, என்ன டெவலப்டு சிங்கப்பூர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி, நாட் அ சேவிங் எக்கானமி. இந்தியா இவ்வளோ வருஷமாக சேவிங் எக்கானமி, கல்ச்சரே சேவிங் தான், அந்த மாதிரி அது இவ்வளோ வருஷமாக இருந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட், எப்படி ஒரு கேர்ள் வந்து மேரேஜ் ஆகிட்டு மருமகளாக ஒரு வீட்டுக்கு போகிறதே ஒரு செட்டிங் பீரியட் இருக்கும்ல, இமீடியட்டாக அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணாது. அதே மாதிரி தான் இது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியடில் இருக்கும். அது கொஞ்சம் டைமில் என்ன பார்ப்பீங்கன்னா ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்ல போகிறது இல்லை, நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி எடுங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த மெடிக்ளைம் போடுங்க, நான் சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, யூ டூ வாட் யூ வாண்ட். நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்குறீங்களா வாங்கிங்க, பங்கு சந்தையில் போடுறீங்களா போட்டுங்க, இல்லை நீங்கள் எஃப்டி போடணுமா போடுங்க, நீங்கள் இருந்தாலும் எல்ஐசி பாலிசி எடுக்கணும்னு எடுத்துங்க. இட் இஸ் ஆல் யுவர் டிசிஷன். ஸோ த பவர் வந்து ஒரு டேக்ஸ் பேயர் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இது ஆஸ்பெக்ட் என்னென்னா ஒவ்வொரு பர்சனும் ப்ராப்பர் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு அவங்களோட கோல்ஸு, எனக்கு ஃபேமிலியே கிடையாது, நானும் என் ஒய்ஃபு தான் இருக்கேன், சில்ட்ரன் கிடையாது, இல்லைனா எனக்கு ஃபுல் ஃபேமிலி இருக்காங்க, 4 people 5 people, எங்கள் அப்பா அம்மாவும் என்னோட சேர்ந்து இருக்காங்க, அவங்க வயசானவங்க. ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்குங்க. ஃபேமிலியே இல்லைன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னை யாருக்கு சேமிக்கணும், ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன். ஃபேமிலி இருக்காங்கன்னா நான் சேவ் பண்ணணும், பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா மெடிக்ளைம், ஹெல்த் கேர் இருந்தால் தான் அவங்கள பார்த்துக்க முடியும் எல்லாம். ஸோ ஈச் பர்சனுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கு கோல் இருக்கும். இந்த புது ரெஜிம் பொறுத்த வரைக்கும் we are putting money in your hands. நீங்கள் டிசைட் பண்ணிங்க, சேவ் பண்ணுறீங்களா, ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, மெடிக்ளைம் எடுக்கிறீங்களான்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் அது வந்து வளர்ச்சியை தான் கொண்டு வரும் அப்படின்னு வந்து 100%. ஸோ என்ன எப்படி போனாலுமே இப்போ அந்த ஃபண்ட்ஸ் எக்கானமியில் தான் வருங்க. அண்ட் கிட்டத்தட்ட 1 கோடி பீப்புளுக்கு இப்போ டேக்ஸ் கிடையாது, வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 crore பீப்புளுக்கு டேக்ஸ் கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப்புங்க இது. ஸோ கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் இது. சரி, வந்து வெங்கடேஷ் சார், அதாவது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்குறோம். மருத்துவக் கல்லூரியில் 10,000 சீட்டு வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. 75,000 டோட்டலாக 5 இயர்ஸ்க்கு ஒரு திட்டமிட்டிருக்காங்க. வந்து இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்றும் சேர்த்தே கேட்டுடுறேன். காப்பீட்டுத் துறையில் வந்து நேரடி அந்நிய முதலீடு வந்து 100% உயர்த்தப்பட்டிருக்கிறது 74%. இது என்ன ஒரு தாக்கத்தை கொண்டு வரும்னு ஐடியாவோட இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன்? நீங்கள் உலகத்திலே நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்பொழுது இந்த பொது மருத்துவ வசதிகள், அதாவது ஜென்ரலான ஒரு ஹெல்த்து வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவில் தான் ரொம்ப சீப். கம்பேரிட்டிவ்லி சொல்லணும்னா நம்ம தான் ரொம்ப சீப். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள். தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நம்முடைய பொது அரசு மருத்துவமனைகளில் தான் நம்ம அதிகபட்ச மக்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்களை நாம் அதிகமாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம உதாரணமாக இப்போ நீங்கள் 75,000 சீட்டுகள் நம்ம வந்து அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம உருவாக்க போகிறோம்னா, அடுத்த ஆண்டுகளில் 10,000 சீட்டை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் குறிப்பிட்ட சதவீதத்தினர் கண்டிப்பாக அரசு பணிக்கு வருவாங்க அல்லது தனியார் பணிக்கு போவாங்க. ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அவங்க வந்து தேர்ந்த மருத்துவர்களாக உருவாங்க. இவ்வளவு பெரிய 140 கோடி மக்கள் மத்தியில் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம்.
அந்த மருத்துவ சேவைகளிலேயே அரசுத்துறை மருத்துவ சேவைகளுக்கு வரக்கூடியவருடைய எண்ணிக்கையும் தேவை அதிகம். அப்படி இருக்கும்போது நாம் அதிகமான எண்ணிக்கையிலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவும் நம்முடைய நாட்டில் நாம் தனியார் மருத்துவமனைகளை விட அரசு மருத்துவமனைகளை தான் அதிகமாக நம்பி இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கான மருத்துவமனையாக இன்றைக்கு பொதுத்துறை பொது மருத்துவமனைகள் தான் இருக்கின்றன. இந்த தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது நமக்கு கூடுதலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கூடுதலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் கூடுதலான மருத்துவ கல்லூரிகளை உருவாக்க வேண்டும். அப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் 10,000 மாணவர்களை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு கல்லூரிக்கு 150 சீட்டுகள் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள்னு வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு கூடுதலான இடங்களை ஒரு கட்டம் வரைக்கும் ஒதுக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் புதிதான மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அனுமதிக்க வேண்டும். இப்போது புதிய மருத்துவக் கல்லூரிகள் என்றால் தனியாக வராது, அது மருத்துவமனையோடு தான் சேர்ந்து வரும். அப்போது பக்கத்திலேயே ஒரு மருத்துவமனை வேண்டும், அப்போ தான் மருத்துவக் கல்லூரி வர முடியும். அப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேலும் 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 பெருகுகிறது என்பது தான் இதில் மிக முக்கியமானது. அப்போது ஒரு மருத்துவமனையோடு சேர்ந்த மருத்துவக் கல்லூரி, அதில் சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகுதல், அது எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கை கூடுதலாகும், அல்லது புதுசான வந்தாலும் அது அதிகமாக வரும். அப்போது நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது இது மறைமுகமாக நம்முடைய மருத்துவ கட்டமைப்புக்கு செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன். அப்போ இயல்பாகவே என்ன நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மருத்துவமனை வாயிலாக பழையன் பெருகுவோரை மனதில் வைத்துக்கொண்டு பொதுமக்களை மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அது நமக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நமக்கு தேவை. அதுதான் இருக்குது. நம்ம இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த முயற்சியை நாம் நிச்சயமாக பாராட்டுகிறோம். ஆனால் இன்னும் கூடுதலான மருத்துவமனைகள் நமக்கு தேவை, மருத்துவர்கள் நமக்கு தேவை. துறை சார்ந்த மருத்துவர்களுடைய கூடுதலான இப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ் படித்த பிற்பாடு தான் அவங்களால மேலே எம்டிஓ எம்எஸ்ஓ இன்னும் ஸ்பெஷலைசேஷனோ போக முடியும். அப்போது கீழே பேஸை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய இடம் இருக்குது. அப்போ தான் நீங்கள் மேலே 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 இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முதல்ல நீங்கள் 75,000 சீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்ஓ எம்டிஓ மேலே வரக்கூடிய ஸ்பெஷாலிட்டிக்கான சீட்டும் படிப்படியாக உயரும். அப்போது இயல்பாகவே நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு இலவசமான மருத்துவமனைகள், அதை நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட வசதிகள் எங்கும் இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறது. அதற்கான கட்டமைப்பை மறைமுகமாகவும் சரி நேர்முகமாகவும் சரி இந்திய அரசாங்கம் உருவாக்குகிறது. நேர்முகமாகவும் சரி. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க, அந்த 74% 100% மருத்துவ காப்பீடு. நிச்சயமாக நமக்கு இன்னைக்கு மருத்துவ காப்பீடு அவசியம். அது வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு நிறுவனங்கள் என்பது இதில் முக்கியம் அல்ல. இதில் யார் நல்ல சேவையை வழங்குகிறார்கள், யார் கூடுதலான நீங்கள் காப்பீட்டை வழங்குகிறார்கள், முழுமையான காப்பீட்டை வழங்குகிறார்கள், காம்ப்ரஹென்சிவ் நான் சொல்கிறேன். ஸோ அதாவது நிறைய காப்பீட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவென்னா, ஒரு சில பெட்டுகளுடைய ரேட்ஸை சிலது தான் அனுமதிச்சிருப்பாங்க, சில மருத்துவ ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் அனுமதிச்சிருப்பாங்க, சிலதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல இந்த மாதிரியான காப்பீட்டு நிறுவனங்கள் உள்நாட்டுக்குள் வரும்பொழுது இங்கே அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் போட்டி உருவாகும். அப்போ இயல்பாகவே காப்பீட்டுத் துறையில் போதுமான அளவு நமக்கு அதாவது பொதுமக்களாகிய நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. யாரிடம் போய் நாம் காப்பீடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சாய்ஸ் இருக்குது. ரெண்டாவது, அவர்களும் கூடுதலான வாடிக்கையாளரை பெற வேண்டும் என்பதற்காக கூடுதலான வாய்ப்புகளை நமக்கு வழங்குவார்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ நீங்கள் பல காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம்ஸோ இல்லை இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற அதுவும் இன்னைக்கு மருத்துவத்துறையில் புதுசாக கருவிகள் வருகின்றன, புதுசாக நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் வருகின்றன, நோயும் புதுசாக வருகிறது. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் உள்ளடக்கியதாக உங்களுக்கான காப்பீடு அவசியமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கான செலவினங்கள். இப்போ நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்னா மருத்துவ ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகக்கூடிய கட்டணத்தினுடைய எவ்வளோ செலவு அதிகமாகிறது, 14% என்று ஒரு புள்ளி வரும் சொல்கிறது. அப்படி என்றால் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக கடந்த ஆண்டை விட அதிகமான செலவு செய்கிறோம். அப்போ இயல்பாகவே நம்மிடம் அவ்வளோ பணம் இருக்காது, நம்ம காப்பீட்டை நம்பித்தான் இன்னைக்கு போக வேண்டியிருக்குது. அப்போ அந்த காப்பீட்டில் போதுமான அளவு நம்முடைய பிளேயர்ஸ் நிறைய பேர் அதில் இருந்தால் தான் நமக்கு கூடுதலான பெனிஃபிட் இருக்கும். அந்த வகையில் இந்த 74% 100% வாய்ப்பு என்பது வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே கூடுதலான வாய்ப்புகளை நம்மை போன்ற சாதாரணருக்கு அதை ஏற்படுத்தி தரும். அதை கூடுதலாக நாம் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இது மருத்துவத்துறையை பற்றியே பேசும்பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உயிர் காக்கும் மருந்துகளுக்கு அப்படின்னும், அப்புறம் அரிய வகை நோய்கள், கேன்சர் போன்ற பல மருந்துகளுக்கு. இது என்ன மாதிரியான ஒரு பலனை என்ன மாதிரி ஒரு சாமானியருக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டேக்ஸ் எலிமெண்ட்டை வர்றதே
வி டு நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஒன், எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் தான் இன்டைரக்ட் டாக்ஸஸ். கஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஒன்று தான். அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த இம்போர்ட் பண்ணுற குட்ஸு, இம்போர்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூட கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேன்சர் அல்லது லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு சின்ஸ் அது ஒரு எலிமெண்ட் ஆஃப், அது இல்லைன்னா பிழைப்பாங்களா இல்லையா, அது இருந்தால் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தா இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுனால கவர்மெண்ட் வந்து அவங்கள டேக்ஸ் வருமானமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ட்ரக்ஸு, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு 36%லேருந்து 5% எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்டு கேன்சர் ட்ரக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வேவ் பண்ணியிருக்காங்க, டியூட்டியே கிடையாது என்பது. ஸோ இது என்பது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அந்த பீப்புள் ஹூ ஆர் இந்த டெத் பெட் பீப்புளுக்கு லைஃப் கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் கண்டிப்பாக அதிகமாகும். வருமானம் கண்டிப்பாக ஒரு ஹிட் இருக்கும். இதில் ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்பது நம்ம டிஸ்கஸ் பண்ணினா கண்டிப்பாக இவ்வளோ ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அடிப்படும். பட் அதை மீறியும் அவங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை மேனேஜ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு மீண்டும் வழியாக ஹவு டு ரிகவர் த டேக்ஸஸ் என்று கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பெனிஃபிஷியலான ஸ்கீம்ஸ் தான் இது. அண்ட் மேபி இதேவோட இந்தியாவிலேயே இந்த ப்ராடக்ட்ஸு, கேன்சர் ட்ரக்ஸு அல்லது எக்யூப்மெண்ட், கேன்சர் எக்யூப்மெண்ட், லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க அலோகேஷனும் பண்ணுவாங்க. அது போக போக அந்த டைமில் இந்தியாவிலேயே நம்ம டெவலப் பண்ணி அந்த லோவர் காஸ்ட்டில் இதை சர்வீஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி புதிய வருமான வரி மசோதா, டைரக்ட் டேக்ஸ் கோட் வரப்போகுது, அடுத்த வாரம் தாக்கல் பண்ண போகிறேன்னு நிதியமைச்சர் அறிவிச்சிட்டாங்க. என்னது அப்படின்னா அது வந்து என்ன எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள், என்ன பலன் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள். இது டைரக்ட் டேக்ஸ் கோட் இன்னும் நார்மலாக ஒரு சட்டம் எடுத்தீங்கன்னா, சட்டம் எடுத்துகிட்டு வந்த பிறகு ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ் எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க. அதாவது எனி லா எடுத்திங்கன்னா லா எடுத்துகிட்டு வருவாங்க, சில ஃபீட்பேக் இருக்கும், இது தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குது, இமீடியட்டாக அதை மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு 20-30 இயர்ஸ், சம்டைம்ஸ் லாங்கர் 50-60 இயர்ஸ் சில ஆக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதெல்லாம் 100 இயர்ஸ் மேலே அப்படி இருக்குங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆனால் எவ்ரி இயர் பட்ஜெட்டில் மாறிட்டு தான் வருதுங்க. பட் இது எவ்ரி இயர் மாற மாற அதே ஆக்டில் அமெண்ட்மெண்ட், ப்ரொவிசோ, எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்ஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம், இந்த மாதிரி எனி லா எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து லாஸ்ட்டு செக்ஷன் படிச்சிங்கன்னா அந்த லா என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து லாஸ்ட் செக்ஷன் எடுத்திங்கன்னா தெரிஞ்சதும் மறந்துடுவீங்க நீங்கள், அந்தளவு கன்ஃபியூஷன். அது ஏன்னா ஈச் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 60-70 இயர்ஸாக அமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்சிட்டி டெஃபினெட்லி வெரி ஹை. இது மாத்திரம் இல்லை, இந்த டேக்ஸ் லா, எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ், அது இது லொட்டு லொஸ்கி இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருது. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஈவன் அ ப்ரொஃபஷனல். அதனால தான் நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்தால் கூட இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பர்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு தனியாக இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸுங்க, அது வந்து ஊறி இருக்கணும் அந்த சப்ஜெக்டில். பட் கவர்மெண்ட் என்ன, அரசாங்கம் என்ன பார்க்குறாங்க, ஒரு பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு லா எடுத்துகிட்டு வரணும். நானே இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிக்கலாம், நீங்களே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ தட் யூ ஆர் நாட் லாஸ்ட் இன் த கன்ஃபியூஷன். ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வரவங்க சிம்பிளிஃபை பண்ணி டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஓல்டு ரெஜிம்லாம் போயிடுங்க. லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸோட ஒன்றுமே வெரி ஃபியூ சிச்சுவேஷன்ஸில் தான் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிமோட பெட்டராக இருக்க போகுது. 12 lakhs வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஃபைனல் இன்கம் டேக்ஸ் நியூ பில் எடுத்துகிட்டு வந்துட்டு டிஸ்கஷன், ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும், பார்லிமெண்ட் வழியாக போகணும். அது எஃபெக்ட் படுறதுக்கு 1 year ஆகிடுங்க. அந்த 1 yearக்குள்ளே ஓல்டு ரெஜிம் ஸ்லோவாக எடுத்துருவாங்க. நியூ ரெஜிமில் நியூ டைரக்ட் டேக்ஸ் கோடில் ஒன்லி த நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோங்க. ஸோ வெங்கடேஷ் சார், அதாவது மத்திய அரசு என்னதான் ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணாலும் அதில் மாநில அரசுகளுக்கான பங்கு என்னவா இருக்கணும், இப்போ என்னவா இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி அவங்க வந்து செயல்பட்டால் நமக்கு நிஜமாவே, ஏன்னா அவங்களோட எல்லாரோட பங்களிப்பும் இல்லாமல் ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க முடியாது, ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற ஒன்று இருக்கவே முடியாது. சார், நிஜமாவே அந்த இலக்குகளை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா மாநில அரசுகள் இன்னும் இது ரோல் எப்படி இந்த பட்ஜெட்டை முழுமையாக செயல்படுத்தணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டுன்னு நம்ம சொன்னாலும் இது மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதிக்கான பட்ஜெட் தான். இது வந்து எதுவுமே மத்திய அரசு அப்படிங்கிறது என்னன்னா மாநில அரசுகளை சார்ந்து மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி, அந்த நிதியை பல்வேறு பகுதிகளாக பிரித்து, அது கல்வியாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து வேறு ஏதோ உற்பத்தி துறையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்தந்த துறைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறைக்குத்தான் வந்து சேரப்போகிறது, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சேவைத்துறைக்கு தான் வந்து சேரப்போகிறது. ஆக நம்ம வந்து இது வந்து இந்தியாவினுடைய பட்ஜெட் என்று சொன்னாலும் இது அந்தந்த மாநிலங்களுக்கு தான் பயனளிக்கப் போகின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திர பிரதேச அரசுக்கான நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த முறை பார்த்தீங்கன்னா பீகார் அரசுக்கான நிறைய திட்டங்கள், பீகார் மாநிலத்துக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த கவனம் என்பது ஒரு பக்கம். அதே சமயத்தில் பல்வேறு இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படக்கூடிய இந்த நிதி ஒதுக்கீடுகள் என்பதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்க. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ நீங்கள் கல்வி அப்படின்னு சொன்னால் எடுத்தாலும் சரி, ரயில்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ ரயில்வேக்கு வந்து 2.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 200 வந்தே பாரத் ரயில் வந்து வரப்போகுது அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்னா, அந்த வந்தே பாரத் ரயில் எங்கே ஓடப்போகுது? பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே தான் ஓடப்போகுது. அப்படின்னா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய, இப்போ நம்ம ஊரில் ஐசிஎஃப்க்கு தான் அதனுடைய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வரப்போகுது. அப்போ இங்கே தான் வந்து அந்த நிதி வந்து இங்கே தான் செலவாக போகுது. இங்கேருந்து உற்பத்தி செய்து அதை இங்கே இருக்கக்கூடிய நம்ம முக்கியமான எந்தெந்த வழித்தடங்களில் ஓட விடணுமோ அதற்கான திட்டங்கள் போகுது. அப்போது மாநிலங்கள் என்ன கேட்கணும்னா, அல்லது மாநிலங்கள் எப்படி இதை பயன்படுத்தி கொள்ளணும்னா, கூடுதலான திட்டங்களை எங்கள் மாநிலங்களுக்கு வழங்குங்கள், கூடுதலான வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குங்கள், எங்களிடம் வந்து நீங்கள் உற்பத்திக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம், நாங்கள் மாநில அரசு ரீதியாக நாங்கள் வந்து இந்த மாதிரியான திட்டங்களை வைத்துக்கொண்டு, ஏன்னா இந்த ஃபண்டிங் வரும்போது, இந்த திட்டங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மாநில அரசினுடைய ஒரு நிதி ஆதாரத்தையும் மேம்படுத்தும். அப்போது இயல்பாகவே இது ரெண்டுமே கைகோர்த்து தான் நடக்கப் போகிறது. மாநில அரசின் வாயிலாகத்தான் மத்திய அரசும் தன்னுடைய செயல் திட்டங்களை வந்து நிறைவேற்றப் போகின்றன, தன்னுடைய தொலைநோக்கு பார்வையும் நிறைவேற்றப் போகிறது. அந்த வகையில் இந்த அளவுக்கு கூடுதலான ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது, பல்வேறு துறைகள் சார்ந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்திக் கொள்வது அந்தந்த மாநிலங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, அபிஷேக் சார், அதாவது எப்பயுமே நம்ம ஒரு பட்ஜெட் அப்படின்னாவே அங்கே வந்து நம்ம நிதி பற்றாக்குறையை பற்றி பேசணும், வந்து ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கூட 6.3லேருந்து 6.8 வரைக்கும் ஜிடிபி இருக்கும், 4.4% வந்து நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 4.5ங்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 4.8 அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி, இந்த வரி, நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே வந்து வரியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய மணி வந்து வந்து வருவாய் இழப்பு ஏற்பட போகிறது, வேறு வரியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு இப்போ நம்மளால் அந்த 4.4 அப்படின்ற அந்த நிதி பற்றாக்குறை அளவிற்கு வந்து போக முடியுமா? ஏன்னா நம்ம இதை பற்றி பேசும்போது நம்ம உலகளாவிய விஷயமும் இதுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம கடந்த நிதியாண்டிலே நம்ம பார்த்தோம். அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனே ஆன காரணமே நமக்கு எக்ஸ்டர்னல் காரணிகளாகத்தான் இருந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இது வந்து சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட் தான் இது. ஏதாவது 4.4 என்பது கரண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் சினாரியோ அது பார்க்குறதே இது கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. பட் இருந்தாலும் நீங்கள் மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபோக்கஸ்ட். அதாவது லாஸ்ட் பட்ஜெட்லேயும் சொன்னாங்க, வி வாண்ட் டு ரிலீஸ் த அனிமல் ஸ்பிரிட். அதாவது இந்தியாவில் இருக்கிற அனிமல் ஸ்பிரிட், அந்த மாதிரி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது உள்ளூரை அப்படியே ஊறிட்டுருக்கு, அதை வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஸ்கீம்ஸ், இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்ரி ஃபீல்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மக்கானா பார்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாபில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பீகாரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஏரியா, வீட் அக்ரிகல்ச்சர் அல்லது எம்எஸ்எம்இ, இந்த மாதிரி ஈச் செக்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ், கிரெடிட் பாலிசி, ஈஸி கிவிங் லோன். நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸ் பேக் குவாலிட்டி ஆஃப் லோன்ஸ், அதாவது லோனு கொடுத்தா திருப்பி வரமாட்டேங்கிறது பேங்க்கு, அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப ஹையாக இருந்தது, ஹை என்பிஎஸ். இன்றைக்கி என்ன சினாரியோ பாருங்கள், வெரி வெரி லோ என்பிஎஸ். பேங்க்ஸ்ட்டு வந்து ஃபண்ட்ஸ் ஹெவியாக இருக்குது, அவங்க லோன் கொடுக்கணும்னு விரும்பப்படுறாங்க, ஏன்னா எல்லாருமே கரெக்டாக பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஃபால்ட் கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பேங்க்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எம்எஸ்எம்இ கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி அவங்க கொடுக்குற பாலிசிஸை கரெக்டாக கேப்சர் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா
அந்த எக்கானமி ஒரு பிஸ்னஸில் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் ₹1 என்னால் ₹1 2 தான் ஜென்ரேட் பண்ணுவேன். ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட் இருக்கும். ₹1 நான் 4 டைம்ஸ் நான் டெவலப் பண்ணேன், 10 டைம்ஸ் டெவலப் பண்ணேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து அன்லீஷ் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன், கவர்மெண்ட் பாலிசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணியாச்சு. பட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பேங்க்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், கார்பரேட்ஸாக இருக்கட்டும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பாலிசிஸ் இருக்குது, அது கரெக்டாக பண்ணினா கண்டிப்பாக இந்த 4.4 டார்கெட் ரீச் பண்ணலாம். சரி, பட் எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட். வெங்கடேஷ் சார், இந்த பட்ஜெட்டில் வந்து ஆரம்பிக்கும் போதே அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க, வந்து விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், வந்து அப்புறம் மகளிர், அப்புறம் இளையோர், இதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டே அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை பற்றி தான் வந்து உண்மையிலே இந்த பட்ஜெட் அந்த டைரக்ஷன் நோக்கி போயிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம். இப்போ நீங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறிப்பாக நீங்கள் வந்து இதில் ஒரு திட்டம் என்னை வந்து ரொம்ப சட்டுன்னு மனசில் கவர்ந்தது. என்னென்னா, முதல் முறையாக தொழில் முனைவோராக தொடங்கும் பட்டியலின மற்றும் பழங்குடி பெண்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் ₹2 கோடி வரை கடன் வழங்கும் புதிய திட்டம். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இதை நான் பார்க்குறேன். அதாவது SC/ST மக்களில் இருக்கக்கூடிய மகளிரில் அந்த குறிப்பாக அவங்க வந்து ஒரு நியூ ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸாக உருவாகிறாங்க அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்கிறது. அப்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது ஒரு சாம்பிளுக்காக ஒரு திட்டம் சொல்கிறேன். இது மாதிரி ஏராளமான பல திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறோம். அப்போது மகளிர் சுயமாக தங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அதே மாதிரி நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, மக்கள் கையில் வாய்ப்புகளை கொடுப்பது மட்டும்தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் இந்த பட்ஜெட் என்பது உண்மையில் நாம் எல்லா தரப்பினரையும் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேக் சார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு செய்தி என்னவென்றால், இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து பல்வேறு ஏஜென்சிகளிடம் இருக்கின்றன. அவர்கள் அதை முழுமையாக செய்வார்களே ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை, நம்ம அந்த 6.8% என்பது ஒரு நமக்கு வந்து ஒரு இப்போ பார்க்கும்போது ஒரு குறைச்சலான மதிப்பீடாக தெரிகிறது. ஏன்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 8% ஜிடிபி வளர்ச்சியாவது இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போகணும். அதுவும் நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார சூழ்நிலை, அதே சமயத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து கூடுதலான வளர்ச்சியை நோக்கி நம்ம அந்த அனிமல் ஸ்பிரிட்னு சொல்லலாம். அந்த அனிமல் ஸ்பிரிட்டோடு நம்ம வந்து தனியார் முதலீடுகளையும் கொண்டு வந்து அரசு முதலீட்டினுடைய ஒரு வேகத்தையும் அதிகப்படுத்தி நாம் மேம்படுத்தும் பொழுது தான் நாம் அந்த எண்ணிக்கையை, அந்த ஒரு ஜிடிபியினுடைய ஒரு மதிப்பீட்டை நம்ம தொட முடியும். அந்த வேகத்துக்கு, அந்த முனைப்புக்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இளையோர், குறிப்பாக நீங்கள் வந்து பெண்கள், இந்த மாதிரி பல்வேறு தரப்பின விவசாயிகள் எல்லாரையுமே வந்து ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தூண்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதன் வாயிலாக அவர்கள் தங்களுடைய தொழிலை இன்னும் மேம்படுத்துவார்கள், வளப்படுத்துவார்கள், அதிகப்படுத்துவார்கள். அதைத்தான் இந்த அரசாங்கம், அதாவது நம்ம இப்போ வந்து என்ன சொல்றது, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அது மாதிரி இப்போ பின்னாடி இருந்து தூண்டி விடக்கூடிய, வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு செயல் திட்டமாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையை நான் பார்க்கிறேன். கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1,70,00,000 விவசாயிகள் பயனளிக்கக்கூட ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து ஒரு திட்டம் அப்படின்ற அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அபிஷேக் சார், வந்து தொழில்துறையினர் வழக்கமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய அவங்களுக்கு தேவையான ஒரு வரி சலுகைகள். அது இந்த பட்ஜெட்டில் கிடைச்சிருக்கா? அது வந்து எப்படி வந்து ரியல் கிரவுண்டில் அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு டேக்ஸ் போர்ஷன் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். பட் நான் டேக்ஸ் எலிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க சார் சொன்னால் போல், புது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பிகாம் கிராஜுவேட் இருப்பாங்க, இன்ஜினியர் கிராஜுவேட் இருப்பாங்க, ஆனால் ரியலாக ஸ்கில்டு பர்சன் தான். இன்ஜினியரிங் பண்ணுற வேண்டிய ஒர்க்கு அவங்களால பண்ண முடியுமா, அல்லது பிகாம் குவாலிஃபைட் பர்சன் பண்ணுற ஒர்க்கு பண்ண முடியுமா? தே ஆர் நாட் ஸ்கில்ட் இனஃப். ஸோ அந்த ஸ்கில்லிங் கேம்ப்ஸு, ஸ்கில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏஐ டூல்ஸு, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு மேக்கிங் தெம் எம்ப்ளாயபிள், அல்லது பிஸ்னஸ் பண்ணுற கூட நாலேஜ், டேலண்ட், அதை டீச் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டிய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எஃபெக்டிவ். அகெயின் அல்டிமேட்டாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் கரெக்டான பட்ஜெட் கரெக்டாக தான் இருக்குது. இதை கரெக்டாக எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்தினால் நிச்சயமாக வளர்ச்சி நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க இருவருக்குமே மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.